கர்நாடகாவில் உள்ள பிரபலமானவர்கள் பட்டியலில் வரும் தொழிலதிபர்தான் இந்த அரவிந்த் வெங்கடேஷ் ரெட்டி. 40 வயதான இவர் ரியல் எஸ்டேட், சினிமா தயாரிப்பு என அனைத்து துறைகளிலும் கோடிகளை சம்பாதிக்கும் ஒரு பெரும் புள்ளி. இது மட்டுமில்லாமல் கர்நாடக பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் பல்லாரி டஸ்கர்ஸ் அணியின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அரசியல்வாதிகள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை அனைவரிடமும் நெருங்கி பழகும் பணபலம் படைத்தவர்தான் இந்த அரவிந்த் வெங்கடேஷ். இந்நிலையில்தான் இவருக்கும் பெங்களூரு ஒசெகரேஹள்ளியில் வசிக்கும் 36 வயதான கன்னட நடிகை ஒருவருக்கும் கடந்த 2021 அறிமுகம் ஏற்பட்டது. இலங்கையில் 2022 நடந்த கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைக்க நடிகையை சிறப்பு விருந்தினராக அரவிந்த் அழைத்துச் சென்றார். அப்போதிலிருந்து இருவருக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்துள்ளது. எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாகவே செல்வது வாடிக்கையாக மாறியுள்ளது. இதனிடையே கடந்த 2023 நடிகையிடமிருந்து அரவிந்த் திடீரென்று விலகியிருக்கிறார். ஆனால் கடந்த ஆண்டு நடிகையை மீண்டும் தொடர்பு கொண்டு அவர் பேசியதாக தெரிகிறது. அரவிந்தின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதைக் கண்ட நடிகை அவரோடு முன்பைப் போல பழக மறுத்துவிட்டார். இதனால் அரவிந்த் வெங்கடேஷுக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடிகைக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். குறிப்பாக நடிகை எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து செல்வது, அவருடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது, திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் குடும்பத்தை கொன்று விடுவேன் என்று கூறி மிரட்டியதாகவும் தெரிகிறது. நாளுக்கு நாள் தொல்லை அதிகரிக்கவே மனமுடைந்த நடிகை கடந்த ஆண்டு தன் வீட்டில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை அவரது குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அப்போது விடாத அரவிந்த் மருத்துவமனைக்கே சென்று நடிகையிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரை தாக்கியதோடு ஆடைகளை கிழித்ததாகவும் கூறப்படுகிறது. அரவிந்தின் தொடர் இந்த செயல்பாடுகளால் மனமுடைந்து போன நடிகை பெங்களூரு போலீசில் புகார் அளித்தார். ஆனால் அரவிந்தின் பணபலம் மற்றும் அரசியல் செல்வாக்கு காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்துள்ளது. காவல்துறையினரின் அலட்சியத்தால் நடிகை மகளிர் ஆணைய உதவியை நாடியுள்ளார். மகளிர் ஆணைய அழுத்தத்தின்படி கடந்த 17ஆம் தேதி அரவிந்த் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனாலும் அவரை கைது செய்யவில்லை. ஆனால் ஊடகங்களில் செய்திகள் வெளியானதால் காவல்துறைக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டது. இதனால் கோவிந்தராஜ் நகர் போலீஸ் நிலையத்திற்கு வழக்கை மாற்றி கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விசாரணை அதிகாரியாக விஜயநகர் ஏசிபி சந்தன் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அரவிந்தை கைது செய்ய சந்தன் தலைமையிலான குழு நடவடிக்கை எடுத்தது. அவர் இலங்கைக்கு சென்றது தெரிந்த நிலையில் அவர் வேறு எந்த நாட்டிற்கும் தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே அரவிந்த் இலங்கையிலிருந்து பெங்களூரு திரும்புவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. விமானம் மூலமாக பெங்களூரு வந்த அரவிந்தை விமான நிலையத்தில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்றும் விசாரணை நடத்தினர். அப்போது தன் மீது எந்த தவறும் இல்லை என்று போலீசாரிடம் அரவிந்த் கூறியுள்ளார். மேலும் தன்னை ஏமாற்றி நகை, நிலம், வீடு, கார் ஆகியவற்றை நடிகை வாங்கியதாகவும் அவருக்காக 3 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நடிகையிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.